Alleluia. 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்க ஆயத்தப்படுவோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 5 வசனங்கள் முதல் 10 வசனங்கள் வரையிலான கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும் அதை தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஆவியானவர் நம்மோடு இணைந்து பேசுவாராக. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும். பரலோக ராஜ்யம், ஒரே நிமிஷம். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற வார்த்தையில், பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இதில் பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறதான மேலோகம், அதாவது கர்த்தருடைய வானத்தின் வாசலாக இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த ராஜ்யம் தன் நிலத்தில், அதாவது இப்போ என்னுடைய நிலம் என்று ஒரு பொருள் வைத்திருப்போம். அதில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். அதாவது இந்த வார்த்தையில் பார்த்திங்கன்னா, மனுஷன் நித்திரை பண்ணுகை என்பதான பொருள், நம்ம தூங்குகிறோம், உறங்குகிறோம், அந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண விடாதபடி தடை பண்ணுகிற அந்த சத்துரு, நம்ம தூங்கும் பொழுது, நம்ம அதாவது ஜெபிக்கிற நேரத்தில் நம்ம தூங்குகிறோம், நித்திரை பண்ணுகிறோம், அந்த நேரத்தில் வந்து பிசாசு வந்து என்ன பண்ணுவான்னா, களைகளை விதைத்து விட்டு போய்விடும். அந்த நேரத்தில் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரம், பகல் நேரமோ ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம தூங்கிட்டோம், அப்படி அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கிற நேரமாக அதை வைத்திருந்தோம் அப்படின்னு என்றால், அந்த ஜெபிக்கிற நேரத்தை கர்த்தர் வந்து அந்த இடத்துல கோதுமையை விதைக்க பண்ணுகிறார். அப்போ அந்த உறங்குற நேரத்தில் நம்ம ஜெபிக்காமல் தூங்கிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல பிசாசு வந்து சத்துரு வந்து பார்த்திங்கன்னா களைகளை விதைத்து விட்டு போகிறானாம். இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக
காரியங்கள் உண்டு, அநேக விண்ணப்பங்கள் உண்டு, அநேக கவலைகளோடு இருப்போம், அநேக பாரங்களோடு, அநேக சந்தோஷங்கள் இருந்தாலும், ஆனாலும் கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தரானவர் கோதுமைகளை விதைக்க பண்ணுகிறார். ஆனால் நாம் ஜெபிக்காமல் துதிக்காமல் அந்த நேரத்தை நம்ம நித்திரையாக நம்ம தூங்கிட்டோம். நம்ம அதிகாலையில் தூங்கிட்டோம், அதாவது ஒரு 5 மணிக்கு மேலே தூங்குகிறோம், இல்லை நைட்டு நடுச்சாமத்தில் ஒரு 12லேருந்து 1 மணி வரலும் அது கர்த்தருடைய நேரமாக வைத்து நாம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் விண்ணப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அந்த காரியங்களை குறித்தாவது நம்ம ஜெபிக்காமல் இருந்து நம்முடைய சோர்வின் நிமித்தமாக, நம்முடைய வேலை நிமித்தமாக, நம்முடைய அநேக பலவீன காரணத்தின் நிமித்தமாக நம்ம படுத்துட்டோம், உறங்கிட்டோம், தூங்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னா சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் களைகளை விதைத்து விட்டு போகிறான். அந்த களைகள் நமக்கு தெரியாது. பார்த்திங்கன்னா நாளடைவில் அந்த களை வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. அந்த இடத்துல கதிர்கள் பயிராக வளர்ந்து அதை கதிர்விடும் பொழுது அது களைகளாய் காணப்பட்டுகிறது. இதுதான் இதில் சொல்லுகிறாங்க, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். இதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இது புரியும். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு. விதை என்றது பார்த்திங்கன்னா ஜெபம். நம்முடைய ஜெபத்தை தான் கர்த்தரானவர் இதில் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய வானத்தின் வாசலில் நம்முடைய விதை என்னன்னு பார்த்திங்கன்னா ஜெபம். அந்த ஜெப என்ற விதையை நம்ம விதைக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கோதுமையான களைகளை கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணாமல் அந்த இடத்துல நம்ம உறங்கிட்டோம், நித்திரை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிசாசு களைகளை விதைத்து போட்டு போகிறான். அதுதான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இதில் நம்ம படிப்போம். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். பார்த்திங்கன்னா வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது. அவர் என்ன கேட்குறாரு, வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் கேட்குறாரு, ஆண்டவரே, நீர் உம்முடைய நிலத்தில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஒரு சில ஜெபங்கள் கேட்கப்படாது மீன்ஸ் இதில் நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் இந்த பூமியில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலானது 3 வானங்களுக்கு கீழாக நம்ம இருக்கிறோம். முதல் வானத்தில் நாம் இருக்கிறோம். 2வது வானத்தில் அந்த பொல்லாத பிசாசின் கிரைகள் வானமண்டலத்தில் இருக்கிற எல்லா பிசாசுகளின் வானமண்டலங்கள் இருக்கிறது 2வது வானத்தில். அந்த 3வது வானத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கரம் இருக்கிறது. 3வது வானத்தில் நம்முடைய கர்த்தர், தேவனான கர்த்தர் அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது நம்முடைய ஜெபிக்கிற ஜெபம் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சில காரியத்துக்காக சில காலம் ஜெபம் பண்ணுவோம், பதில் வரும். ஆனால் ஒரு சில காரியம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் பதில் வராது. ஆனால் அதற்கான நேரம் கண்டிப்பாக கர்த்தர் அந்த ஜெபத்திற்கான பதில் கொடுப்பார். அது தாமதமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் தாமதமாகுதுன்னா, நம்முடைய ஜெபம் அந்த வானத்தை உடைக்கப்பட்டு அந்த மேலோகத்தில் இருக்கிற அந்த 3வது வானத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்முடைய ஜெபம் இந்த பிசாசு 2வது வானத்தில் இருக்கிற அந்த பொல்லாத பிசாசு தடை பண்ணி போடுவான். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய இருதயத்திற்கு நேராக நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் நம்ம ஆவியோடு, உண்மையோடு, பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நம்ம ஆவியாக அனலாக ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் நம்ம அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த முதல் வானம் உடைக்கப்படும், 2வது வானம் உடைக்கப்பட்ட அந்த 3வது வானத்தில் கர்த்தர் அதை பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இப்போ நம்ம ஜெபிக்கிற ஒரு சில ஜெபம் ஏதோ ஜெபிச்சுட்டு போகிறோம், இது ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம கடமைக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு ஆவியோடு இல்லாமல், அனலோடு இல்லாமல், அபிஷேகத்தோடு இல்லாமல் அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் என்ன பண்ணோன்னா முதலாவது வானத்திலே நிற்கணும் என்று நம்ம அநேக இதில் நம்ம
கேட்டிருக்கோம், அநேக மெசேஜ்கள் நம்ம கேட்டிருக்கோம், அதை பற்றி நம்ம புரிஞ்சிருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்பொழுது பிசாசு என்ன பண்ணுவான், அவங்க ஜெபிக்கிற வார்த்தை, அந்த ஜெபம் நம்ம தடை பண்ணணும். அந்த ஜெபம் வந்து இயேசுக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தடை பண்ணுவோம். அந்த ஜெபம் வந்து அந்த 1வது வானத்திலே நின்று அந்த 2வது வானத்தை தாண்டி போகாதபடி பிசாசு வந்து தடை பண்ணுவோம். அப்போ வந்து 3வது வானத்திலிருந்து இயேசு பார்ப்பார், என்ன இது பிள்ளையானவன் நான் ஜெபிச்சுட்டே இருக்கான், நான் தான் அது பதில் நான் கொடுத்துட்டேனே, ஏன் திரும்ப திரும்ப அதே ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்போது தூதரை அனுப்புவார், 1வது தூதரை அனுப்புவார். அப்போ அனுப்பும்போது அந்த தூதரோட அந்த பிசாசு வந்து போராடி கொண்டு இருப்பான். அப்போ வந்து தெரியாது அவருக்கு. ஏசப்பா வந்து அங்கேருந்து அவர் வந்து கவனித்து கொண்டே தான் இருக்கிறார். ஜெபம் பண்ணிடுறாங்க நம்முடைய பிள்ளை, ஆனால் அந்த ஜெபம் வந்து நான் பதில் கொடுத்துட்டேனே, ஏன் அந்த பதில் அங்கே போய் இன்னும் சேரலை அப்படின்னு சொல்லும்போது 2வது தூதரை அனுப்பும் பொழுது அப்போ அந்த தூதருக்கு தான் தெரியுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபம் வந்து ஆவியோடும் உண்மையோடும் அபிஷேகத்தோடும் அந்த ஜெபம் இல்லைன்னா கர்த்தருடைய பாதத்தில், கர்த்தருடைய கரத்தில் அதை போய் சேர தாமதமாகிறது. நம்ம அதை ஜெபத்தை, அதை பிசாசின் அந்த 2வது வானத்தை உடைத்து ஜெபிக்க நாம் வந்து அந்த வல்லமையும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் நம்ம பெற்றோம் என்றால், அந்த ஜெபம் வந்து அந்த 2வது வானத்தை, பிசாசில் இருக்கிற அந்த சத்துருவை உடைத்தெறியத்தக்கதாக நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் 3வது வானத்தில் இருக்கிற தேவனுக்கு அது தெரியப்படுத்த எளிதாக இருக்கும். இதில் தான் அதுதான் சொல்கிறாரு, வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது? அது சொல்கிறாங்க, நம்ம விதைக்கிறோம், அந்த ஜெபத்தை வந்து நம்ம விதைக்கிறோம், அப்போ ஏன் களைகள் விதைக்கப்படுது, களைகள் ஏன் உண்டானது? அப்போ நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம ஆவியோடும் உண்மையோடும் அபிஷேகத்தோடு இல்லாமல் ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு காரணத்தோடு நம்ம ஜெபிச்சா அந்த இடத்துல பிசாசு வந்து களைகளை விதைத்து விட்டு போகிறான். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையோட கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2யும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, 1வது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். இதில் பார்த்தீங்கன்னா, சத்துரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். இதில் என்ன ஒரு ஆழமான கருத்துன்னு பார்த்திங்கன்னா, நாம் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னு பார்த்திங்கன்னா, சத்ரு அந்த களைகளை வந்து விதைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய், வேலைக்காரர் அதாவது நமக்கு ஊழியம் செய்கிற போதகர்கள், சுவிசேஷர்கள் எல்லாருமே அதற்கான எல்லா வேலைகளையும் ஆயத்தங்களையும் அவர்கள் செய்யும் பொழுது, அவர் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, இது சித்தமா அப்படின்னு என்று வார்த்தை கேட்கும் பொழுது அதற்கு கர்த்தர் வேண்டாம், அதற்கு அவன் சொல்லுகிறான், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையோட கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு. அதாவது நம்ம ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்தோட களையும் விதைக்கப்படுறான். அதாவது நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், அந்த இடத்துல வந்து ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாக இருக்கலாம். அந்த ஜெபத்தோட களையும் வந்து விதைக்கப்படுது, ஏதோ ஒரு காரணத்தினால களை விதைக்கப்படுது. அப்படி விதைக்கும் பொழுது அந்த களையும் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கோதுமையோடும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2யும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அந்த ஜெபம் வந்து இன்னும் அதிகமாக வல்லமையாக எழும்பி ஜெபிக்கும் பொழுது அந்த களை என்னப்படுதுன்னா, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி 1வது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். இயேசுவான சொல்கிறார், அறுப்பு காலம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள், அந்த ஜெபத்திற்கான பதில்கள், அந்த அறுப்பு காலமான ஜெபம். நம்ம பிரசங்கில வாசிச்சிருப்போம், நட ஒரு காலம் உண்டு, ஓட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு,
அப்படின்று எல்லாத்திற்கும் ஒரு காலம் உண்டது போல அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, அதாவது அறுப்பு காலன்றது என்று பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதும் ஜெபித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது ஜெபிக்க அப்போ அறுக்கிற காலம்னு ஒரு வரும் பொழுது முதலாவது என்ன பண்ணுவார் கர்த்தரானவர்? களைகளை அதை பிடுங்கி, விதைக்கப்பட்ட அந்த களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டு எரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொல்லுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை என்பது முதலாவது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கோதுமை என்றது நம்முடைய ஜெபமான விதை. அந்த ஜெபத்தை, விதையை, கோதுமையானதை என் களஞ்சியத்தில், அவருடைய பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் அதை சேர்த்து வையுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா ஆழமான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதையான நல்ல விதையை நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் ஜெபிக்கிறதான அந்த விதையை பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த விதை நல்ல விதையாய் அந்த ராஜ்யத்தில் கட்டப்பட்டு வருகிறது, கனி கொடுக்கிற விதையாய் வருகிறது. அந்த விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து யாவருக்கும் அந்த விதையை கனி கொடுக்கிற நாளாக, அந்த அறுப்பு காலத்தில் யாவருக்கும் அது கனி கொடுக்கிற மரமாக வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கனி தருகிற மரங்களாக இருக்கிறது. ஆகவே பார்த்திங்கன்னா நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், விண்ணப்பங்கள், பாடல்கள், துதி பலிகள் எல்லாவற்றையும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம நல்ல விதையாக விதைக்கும் பொழுது அது பிசாசானவன் அந்த களைகளை விதைக்காதபடி நாம் விழுத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், விதைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த பரலோக ராஜ்யத்தில் அது களை இல்லாதபடி கனி கொடுக்கிற மரமாக வளர்ந்து வரும் பொழுது அந்த இடத்துல அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுங்கள் என்று சொன்ன தேவன் அந்த கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய துதி பலிகள், நம்முடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் அவர் அவருடைய களஞ்சியத்தில், பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைத்து அதற்கான கிருபைகளையும், அதற்கான இரக்கங்களையும், அதற்கான தயவுகள், அதற்கான எல்லா ரட்சிப்புகளையும் கர்த்தரானவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறார். இதைத்தான் மத்தேயுவில் நம்ம 13ஆம் அதிகாரம் 24 30 வசனத்தில் கர்த்தரானவர் இதை ஆவியானவர் பேசுகிறதான உண்மையான வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையானது அவருடைய இருதயத்திலும் கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாதபடி அந்த வார்த்தை ஜெப விதைகள் எல்லாவற்றையும் அந்த பரலோக ராஜ்யத்தில் அவருடைய கரத்தில் விழும்படியாக, நல்ல நிலத்தில் விதையும்படியாக நம்ம ஜெபிக்கிறவங்க ஜெபம் அந்த விதையானது பரலோக ராஜ்யத்தில் விதைக்க நாட்டப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. நம்முடைய ஜெபங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தடையில்லாதபடி, சத்துரு நம்முடைய ஜெப வாழ்க்கையில் களைகளை விதைத்து விட்டு போகாதபடி கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படியாக, நம்முடைய ஜெபங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அனலோடும் அபிஷேகத்தோடும் இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையானது யாருடைய வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்தும்படியாக கர்த்தரானவர் உதவி செய்வதாக. ஜெப வாழ்க்கை இன்னும் கட்டப்படவும், அந்த ஜெப வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தில் விதைக்கப்படுகிற விதையாய் இருக்கும்படியாக எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தாமே இந்த கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூ.